பாட்டி ஒருவர் அரசு அலுவலகம் முன்பு நின்று பேசியதும் அவர் கூறிய வார்த்தைகளும் தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, எப்படியும் பெண்கள் வாக்கு நமக்குத்தான் என கணக்கு போட்டிருந்த முதல்வர் ஸ்டாலின் கனவையும் நொறுக்கி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை சாலை தெருவில் வசித்து வருபவர்தான் சுயபிரகாசம். இவரின் மனைவிதான் புஷ்பம். இவர் சுமார் 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி. இவருடைய கணவரும் மகனும் உயிரிழந்த நிலையில் சொந்த வீடு இல்லாததால் முதியோர் உதவித்தொகை வேண்டி 6 மாதங்களுக்கு முன்பு பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக மனு செய்திருந்தார். இதுவரை முதியோர் உதவித்தொகை கிடைக்காமல் தொடர்ந்து பலமுறை தாலுகா அலுவலகம் நோக்கி வயதான காலத்தில் அலைந்து வருவதாகவும், கணவனையும் மகனையும் இழந்த நிலையில் உடனடியாக முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் என கண்ணீர் மல்க கூறும் காட்சி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நின்று கொண்டிருந்தவர்களை கண்கலங்க வைத்தது. என்ன இந்த ஆளு இப்படி அலைய விடுறாரு என கேட்ட கேள்விதான். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் நிலை என்ன என்பது பற்றியும், அரசு அலுவலகங்கள் இப்படித்தான் மூத்த குடிமக்களை நடத்துமா என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். முதியோர் உதவித்தொகை, குடும்ப தலைவிகளுக்கான உதவித்தொகை மூலம் எப்படியும் பெண்கள் வாக்கு நிச்சயம் என ஸ்டாலின் நினைத்தது. ஆனால் இப்போது நேரடியாகவே மக்களின் நிலை என்ன என்பதை இது எடுத்துக்காட்டியிருக்கிறது. 6 மாதம் ஆகுங்கிறாரு, அப்படிங்கிறாரு, இப்படிங்கிறாரு. என்ன ஒரு அதிகாரி செய்யற வேலையாரு? உங்க பேர் எந்த? 1 வருஷம் போயிட்டு பண்ணாமா கேட்கல. இந்த தாசில் கடையில இருந்து போய் என்ன வர சொல்லி என் புள்ள செட்டு இறந்து போயிட்டான். அவரு என் புள்ள, உங்க புள்ள எனக்கு தெரியுமா? உடனே பார்த்து போடுவாங்க. நான் போக சொல்லி விடுறேன். கையிலாக்க விடுவிட மறுபடியும் ஆதார் கார்டு வாங்கி 2000 செலவு அழைச்சி அலைஞ்சிருக்கேன். பணம் வந்தம்மா என்ன பண்ணுறேன்? ஏம்மா வருத்தப்படுறேங்கம்மா, ஜனவரி மாதம் வரும், சாப்பிட்டீங்களாம்மா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு பேச முடியலம்மா, போங்கம்மா இங்கே உட்காந்து பேசிக்கலாம்னு சொன்னவங்க இப்போ போயிட்டு அம்மா பணம் வந்துருச்சுமா. 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் நான் குடிச்ச மணி வாங்கி ஒன்றுமே சொல்ல வந்துட்டாங்க. இவங்க இங்கேருந்து ஒடியாந்தாங்க. ஒடியாந்து அந்த அம்மாட்ட அம்மா 2 மாதம் சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? 6 மாதம் ஆகுங்கிறாரு. வந்திருக்கேன். இப்போ உன் மகன் எப்படி செத்தாருன்னு என்ன கழிச்சு அதுங்கிற என்ன கேட்கிறாரு. என் பிள்ளை திரும்ப இருக்க மாட்டா தலைமாதான் போறேன். எதுக்கு போறேன் ஒன்று பேப்பர்ல போட்டு 4 அடிக்கிறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? நீ வாழ ஜீவனா வயசு அவங்களுக்கு 80 வயசு கொடுப்பாங்க. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.